கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று. பிரியமானவர்களே, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை உணர்ந்து அதன்படி நாம் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் அந்தகார கிரியைகளுக்கோ தேவையில்லாத காரியங்களுக்கோ நாம் இடம் கொடுக்க கூடாது, அதற்கு உடன்படக்கூடாது. கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு நாம் கடிந்து கொள்ள வேண்டுமா? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நமக்குள்ளே ஆவிக்குரிய கனிகள் செயல்பட வேண்டும், நற்குணங்கள் நமக்குள்ளே செயல்பட வேண்டும், நீதியாக வாழ வேண்டும், உண்மையாக வாழ வேண்டும், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம், நன்மை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே பிதாவின் சித்தத்தை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டுமா? ஹல்லேலூயா. காலம் கடைசியாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரும்போது அவரோடு கூட நாமும் போவதற்கு ஆயத்தப்பட வேண்டும், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, பாவத்திலும் அக்கிரமத்திலும் வாழ்ந்த நம்மை கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நம்மை உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. தேவனை அறியாத காலங்களிலே முற்காலத்தில் நாம் இருளான காரியங்களிலே இருந்தோம். கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறார், விடுதலையாக்கி இருக்கிறார். எதற்காக? நற்கிரியைகள் செய்வதற்காக, நன்மைகள் செய்வதற்காக, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற நம்மை தெரிந்து கொண்டார். கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ கனி கொடுப்பதற்காக நம்மை தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அந்தகாரமான காரியங்களிலே அடிமையாக இருக்கிறோமா, அல்லது கர்த்தருக்குள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ்கிறோமா? ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நற்கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழ்கிறோமா, அல்லது கனியற்ற அந்தகார கிரியைகள் நமக்குள்ளே செயல்படுகிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஹல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம். தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். எதற்காக? நற்கிரியைகளை செய்வதற்கு, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சித்தத்தை செய்யும் போது, நம்முடைய சுய விருப்பங்களை வெறுத்து கர்த்தருக்காக வாழும்போது பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொண்டால் மாத்திரமே மற்றவர்களுக்கு நாம் வெளிச்சத்தை கொடுக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டு மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறீரே, நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி அப்பா. இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுவதும் உடைய கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் எல்லாவற்றிலும் நன்மை கட்டளையிடுங்கப்பா. யாரெல்லாம் என்னென்ன காரியங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அவர்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. குடும்ப தேவைகளை சந்திங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கட்டளையிடுங்கப்பா. யாரெல்லாம் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ
என் தேவன் அவர்களுக்கு துணையாக இருந்தவர்களை நடத்துங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே துணை. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் உமக்கு பயந்து வாழ்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இரவு நேரத்தில் நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க கிருபதாங்க. அதிகாலையிலே உம்மை துதிக்க நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.